ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இது போல் ராகி பால் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்கு பவுலில் 1 டம்ளர் ராகி எடுத்துக்கலாம். இதை 2லிருந்து 3 முறை நல்லா கசக்கி க்ளீன் பண்ணணும். இதில் நல்லாவே அழுக்குகள் எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா கசக்கி க்ளீன் பண்ணும்போது தான் இதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போகும். நல்லா கழுவி எடுத்துட்டு இன்னொரு முறை தண்ணி ஊற்றி குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் நைட்டு ஊற வச்சிருக்கேன், ஏன்னா காலையில் செய்யணுங்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு ராகிலாம் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகி எல்லாமே ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. காலையில் பார்த்தோம்னா ராகி நல்லாவே ஊறியிருக்கு. இந்த ராகியை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி போட்டுடலாம். கடைசியில் ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் இது போல் 3 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ராகி எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ராகியவும் தேங்காவையும் நல்லா இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபில்டரில் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா பால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். வாரம் 1 முறை இது போல் செஞ்சு சாப்பிட முடியாட்டியும் அட்லீஸ்ட் மாதம் 1 முறையாவது இது போல் ராகி பால்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அதே ராகியை இன்னொரு முறை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ராகியில் கொஞ்சம் கூட பால் இல்லாமல் ஃபுல்லாக சக்கையாட்டம் வடித்து எடுக்கணும். அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையுமே இது போல் ஊற்றி இதையுமே நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ராகி பால் எல்லாமே பாரம்பரிய உணவாட்டம் தான் நம்ம முன்னோர்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம இப்போல்லாம் இது எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ ராகி மால்ட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அது போல் மால்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷாக இது போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க மால்ட் போல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு இப்போ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே விற்கிறாங்க இல்லையா, அந்த போல் நம்ம வாங்கி கூட செஞ்சுக்கலாம். ராகி பாலை ஸ்டவ் டாப்பில் வச்சு மிதமான சூட்லேயே கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் பக்கம் ஆகும் இந்த பால் நல்லாவே கெட்டி ஆயிட்டு வரத்துக்கு. ஆனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் ராகி பாலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே சத்து இருக்கும். ராகி பால் பாருங்க நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இதில் நான் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இது நம்மளோட சாய்ஸ் தான். எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாக குடிக்க முடியும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட கரும்பு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் பெரிய கடாயாக எடுத்து நான் கலந்து விட போகிறேன். ஏன்னா நான் குவான்டிட்டி நிறையாவே செஞ்சுருக்கேன். நாங்கள் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உள்ள குவான்டிட்டியில் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதையுமே மிதமான சூட்டில் வச்சு தான் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கடாய் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது கலந்து விடுறதுக்கு. வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கேன். நல்லா ராகி பால் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பதத்தில் கலந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்வீட்னஸ் பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டுருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் சாப்பிடுவாங்க.
இதில் இன்னும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இனிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தூக்கலாக தெரியும். இது இப்போ மிதமான சூட்டில் நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் ராகி பால் தான் செஞ்சு சாப்பிட்டேன். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, போன் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸாகவும் நல்ல ஒரு ஜீரண சக்தியும் குடிக்கக்கூடிய ராகி பாலை செஞ்சு சாப்பிடலாம்.